ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு விகேஎஸ் கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்கேரி டீச்சரில் கிறிஸ்மஸ் சாப்டர் ப்ளே பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்மள பார்ட் 1 பார்த்தோம். அந்த எண்டில் பார்த்திங்கன்னா அது நடக்கவே இல்லை. சரி ஓகே இன்னும் 2 ப்ராங்க் இருக்குது, அதை பண்ணிவிட்டு போவோம். சரி ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிஸ்டி இருக்கால, அதான் நம்ம டீச்சரு. அவள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காலாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு கிறிஸ்மஸ்க்கு. அது வேறு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு அதுவும் ஒரு கிளாஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் வச்சு அதை நம்ம அவள் பக்கமே திருப்பி விடுற மாதிரி செய்ய சொல்லியிருக்காங்க. அந்த இன்ஸ்டண்ட்டை செய்ய சொல்லியிருக்காங்க. வாங்க பண்ணிவிடுவோம். என்னதான் பண்ணுறேன்னு அப்படி பார்த்துடலாமே. வரா நான் பதிக்க எடுத்துன்னு போகிறா. நம்ம எல்லோரும் அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்னத்தை எடுத்துகிட்டு போகலான்னு அப்படின்றத நான் பதிக்க எடுத்துன்னு போகிறா. பாருங்களேன் அப்பா, கிறிஸ்மஸ் டெக்கரேஷனு இதெல்லாம் வேறு பண்ணிட்டு உட்காந்துக்கிறாளாம் இவன். சரி ஓகே, இப்போ இவளை நம்ம என்ன பண்ணலாம், எதாவது பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம போயிட்டு ஷெட்டில் ஏதாச்சும் பொருள் கிடைக்குதான்னு தேடுவோம். முடிஞ்செல்லாம் உங்களுக்கு கிடச்சா நல்லது. நமக்கு அங்கே கயிறு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கயிறு 3 ஊரில் உட்காந்து அழுதுங்கிறா. எதுக்கிட்டு அழுகிறா? சரி ஓகே, கயிறு கச்சிச்சு நம்மளுக்கு அது போதும். நெக்ஸ்ட்டு என்னன்னா மேலே போகணும். அப்படியே கொஞ்சம் அப்படியே ட்ராவல் பண்ணி போகலான்னு பார்த்தேன். ஆனால் இங்கே பாதி மேலே இல்லை. அதனால் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்துடுவோம். ஐயோ வெளியே வராலே சரி இல்லைனா பார்த்துருவா. நைஸாக போகலான்னு பார்த்தா வெளியே வேறு தொலைச்சிட்டா. சுத்தம் இதுக்கப்புறம் போக முடியாது. என்ன பண்ணலாம்? இப்போ எங்கே வர மேலே செத்தண்டா, அந்த வேலையை இறங்கிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கயிறு கடிச்சிச்சு. இங்கே நம்மளுக்கு க்ளூ இருக்கான்னு பார்ப்போம். இங்கே நம்மளுக்கு க்ளூ கிடைக்கும். க்ளூவா? நான் எது சொல்கிறேன், 3rd or 4th அது இல்லை மக்கள், எதுவும் இல்லை. நானும் டேட் மாற்றி சொல்லிட்டேன். ஓகே, இங்கே நமக்கு கிச்சனில் 2 பொருள் கிடைக்கும். முக்கியமாக அந்த 2 பொருளையும் எடுத்து வச்சுக்கோங்க. அது ஏன் நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இதை எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் இப்போ நமக்கு மேலே ஒரு பொருள் எடுக்கணும். இப்போ இவ மேலே தான் சுற்றிட்டு இருக்கா. இவளை பெல் அடித்து டிஸ்ட்ராக்ட் பண்ணலாமா? அப்படி பண்ணால் தான் கரெக்டுன்னு தோணுது எனக்கு. வேறு அழகு அவளே ரசிச்சிட்ருக்கா. மற்றவங்க ரசித்தா ஓகே, அதுன்னு அவளே ரசிக்கிறது. மக்களை வரா வெயிட் பண்ணியே போவோம். ஏன்னா திடீர்னு நியூட்டன் போட்டால் நீங்கள் நம்மளை பாதுகாப்பாக துரத்த ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்கி வைக்கிட்டேன். கொஞ்சம் உஷாராக பார்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணியே போவோம் மக்கள். திடீர்னு ஜிம் ரூம்குள்ளே நினச்சாலும் நம்ம கூட முடிஞ்சிச்சு. வரா படம் இறங்கிட்டா. ஓகே, இப்போ போனோன்னா மாட்டிப்போம். அதனால் வச்சு நான் இங்கே பண்ண செவுத்தில் முட்டிகிட்ருக்கேன். இங்கே போனால் மாட்டிப்போமே. சரி ஓகே, அப்படி சுற்றிக்கிட்டே போவோம். அப்படியே பக் ஆகிட்டானா சூப்பராக இருக்குங்க. பக்கு தான் ஆக மாட்டேங்கிறேன், என்ன பண்ணுறது? பக் ஆகிட்டானா ரியலாக செம்மையாக இருக்கும். போடுங்க, நினச்ச மாதிரி பக் ஆகிட்டா அப்படியே ஒரு பக்கிலே சுற்றிட்டு. ஓகே, நம்மளுக்கு இங்கே கிடச்சிடுச்சு. இப்போ இது என்ன பண்ணணுன்னா டேபிள் ஆண்டு வைக்க சொல்லியிருக்காங்க. வச்சிடலாமா? வச்சுருவோம். வச்சுட்டு லாஸ்ட்டாக அப்புறம் சத்திரம் போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு ரொம்ப சேசிங்ஸ் இருக்கும், அதனால தான். ஓகே, ஃபஸ்ட்டு இது இங்கே வச்சுட்டு லெக்கு கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது இதை போட்டுட்டு அதுக்கு மேலே இதை ஊற்றிட்டு இந்த ட்ரீயோட இதை கனெக்ட் பண்ணிடணும். அதான் வருவா. அதுக்கு சரியான சம்பவம் கொடுப்போம். ஸ்விட்ச் ஆன் பண்ணலையா? ஆன் பண்ணிடலாம். பார்த்து தோட்ட ஆரம்பிச்சிருவா. இங்கே ஒளிஞ்சிருக்குமா? என்ன பண்ணுறான்னு நான் ஒளிஞ்சிருந்து பார்ப்போம். வந்துட்டான்னு நினைக்கிறேன். பக்கத்தில் ஸ்கூலுக்கு மேலே நான் செத்தேன். கட்சின்னு ஆரம்பிச்சிச்சு. அப்பாட தப்பிச்சிட்டோண்டா. ஓகே, வரா. ட்ரீ ஹவுஸை டச் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அதை அப்படியே அவளை இழுத்துட்டு போயிட்டு அங்கே உட்கார வச்சு நினச்சேன். அவ்வளோதான் மக்களே, அவள் கிரைண்டரோட சுற்றிட்டா. சரி ஓகே, அடுத்து என்ன பார்க்குறதுக்குள்ளே நீங்கள் இந்த வீடியோக்கு அப்படியே லைக் பண்ணாலும் லைக் பண்ணிவிடுங்க. சரி ஓகே, இப்போ அடுத்ததாக லாஸ்ட்டு ப்ராங்க்கு.
இதோட நமக்கு இந்த கிறிஸ்மஸ் சாப்டர் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம 7th சாப்டர் ப்ளே பண்ணலாம். ஓகே, இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர் பொம்பளை இருக்கால, இவ வந்து ஒரு ஜிஞ்சர் பிரெட் மேனை செய்ய போகிறாளாம். ஆனால் இப்போ நம்மள கேட்டிருக்காங்களாம், சரி இப்போ ஜிஞ்சர் பிரெட் மேனை செய்யறா, நம்ம இதே ஜிஞ்சர் பிரெட் உமனை செஞ்சால் எப்படி இருக்கும் இந்த வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அது என்னென்ன செஞ்சு பார்த்தா தெரிஞ்சிட போகுது. வாங்க போவோம். ஓகே, இதில் வந்து நமக்கு கிஃப்ட் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் குழம்பிட்ட போன வாட்டி இவளுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி கிடச்சிருக்கு. அதை வச்சு ஜிஞ்சர் பிரெட் மேலே செஞ்சால் இவளுக்கு வந்து கிஃப்ட் கிடைக்குமாப்பா கிறிஸ்மஸ்ஸு. ஓ, அதுக்கு கிராஷ் ப்ரைஸு. இத்தனைக்கு டிசம்பர் என் பர்த்டே பண்ணிட்டு. சரி ஓகே, அவள் பண்ணிகிட்ருக்கா, பார்ப்போம். அவ்வளோதான். பண்ணிட்டேன்னு கத்தினுக்கிறா. இன்னத்தை தான் அப்படி பண்ணான்னு தெரில. இங்கே அவள் ட்ரெஸ்ஸு போட்டுக்க போடலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் ஷாக் ஆகிற மாதிரி அவளுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவள் கீழே தான் சுற்றிட்டு இருக்காளே. ஐயோ, போனா மாட்டிப்பா. சரி, போனா மாட்டிப்பான். வளர்றான். ஐயோ, வேறு கொள்ளுதுங்க. என்னடா பகைட்டாளா? முதல்ல அவள் எந்த ரூமில் இருக்கா? சத்தத்தை போட்டு வர்றத போனுங்க. அந்த கடைசி ரூமில் இருக்கா மக்களே. சரி ஓகே, பரவாயில்ல, வரட்டும், வெளியே வரட்டும். வெளியே வந்துட்டு இப்போ வந்து நம்ம அவள் வெளியே போயிட்டாலும் நமக்கு இப்போ உள்ள விட்டுச்சு. ஏன்னா இந்த ரூம்னு நினச்சேன், அவள் அந்த ரூம்லேயே இருந்ததுனாலும் நமக்கு இப்போ உள்ள விட்டுச்சுன்னா. பட் பார்ப்போம். நமக்கு அந்த சேர் அழகாக நமக்கு இந்த வேலையே. இப்போ என்ன பண்ணுறது? வரா வேகமாக வெளியே வரா. போடி. ஆனால் இவளை பார்த்துட்டானா துரத்த ஆரம்பிச்சு. அதான் டேஞ்சர். இப்போ நினச்சேன் டிவி ரூம் போடலா. சரி ஓகே, அதுக்குள்ளே நம்ம அங்கே போயிட்டு போனோன்னா பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே வெளியே வரா. நமக்கு நிற்போம். கிச்சனுக்குள்ளே பூண்டானா நம்ம மாட்டிப்போம். ஆனால் வெளியே போயிடலாம். அவள் இங்கே சுற்றிட்டே கிடக்குறா. மேலே போகிறா. அப்பாடா, மேலே பிடி. எப்படி உன் ட்ரெஸ்ஸு பார்க்க தான் போவேன். நான் அதுக்கப்புறம் மேலே வந்து உன் ட்ரெஸ்ஸுக்கு ஒரு வழி பண்ணுறேன். ஓகே மக்களே, அவள் போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் இப்படிதான் நீங்க மாட்டிக்கனே. நான் மேலே தான் போகணும். அதுக்கு முன்னாடி எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை மிஸ்டி ஒரு ட்ரெஸ்ஸில் போட சொல்லியிருக்கானுங்க. அதான் பிளானு. இந்த டீ நமக்கு தேவைப்படும். நம்ம இந்த மிஷின் ஆன் பண்ணிட்டோமா, அடுத்து நடக்குது, நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி தொடங்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம இவத்தோட நம்மளுக்கு இருக்காது. இப்போ அவள் டான்ஸர் ரூமுக்கு தான் போயிருக்கா. ஒரு பிரச்சனை இல்லை, டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். திருப்பி ஒரு ரிங் பெல் அடிப்போம், வெளியே வருவா. அப்படி அவள் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவா. இது எதுக்கு போடுறோன்னா, அந்த டெடி மேலே அது போட்டுருக்கால, ஸோ அது வச்சு அந்த மிஷின் வந்து இப்போ மேலே அந்த ஜிஞ்சர் பிரெட் அடிச்சுன்னா இவன் ஜிஞ்சர் பிரெட் தான் மாறிடுவா. வெளியே வாடி. உனக்கு வச்சுன்னா அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். வெளியே வேற போனானா நடக்கிறது பொதுவாக நடக்கிறா. ஆனால் துரத்தும் மட்டும் பயங்கரமாக துரத்துறா. வெளியே வாடி. வெளியே வந்து தொலைஞ்சிரு, நிம்மதியாக போய் எனக்கு. ஏன்னா எனக்கு வெளியே சுற்றிங்கன்னா எனக்கு வீட்டுக்குள்ளே தான் வேலையே. அதான் வெளியே போயிட்டா. சரி ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்படிதான் போனால் மாட்டிப்போம். சொன்னால இறங்கிட்டாளா? அப்படிங்க போனால் நேரம் எப்படி பார்த்தானா கதை முடிச்சு. அவள் அவள் உள்ளே பூந்துட்டா. எப்படியோ நம்மளுக்கு வேற மிச்சம். ஓகே, அவளை இப்போ வந்து அவள் ட்ரெஸ்ஸு போடுவா. அவன் நிற்பா. அந்த ஜிஞ்சர் பிரெட் அவன் மேலே பரப்போகுது. அதான் கட்சின்னு பாருங்க மக்களே. வந்துட்டா, ட்ரெஸ்ஸு போட்டு வந்துட்டா. அப்பா ஜிஞ்சர் பிரெட் பட்டுச்சு. அவள் என்ன ஆனா காடுங்க. அப்பா ஜிஞ்சர் பிரெட் படுது. ஜிஞ்சர் பிரெட் மூணாவது மாறிட்டாங்க. சரி ஓகே, எல்லாருக்கும் வந்து மேரி கிறிஸ்மஸ், அப்புறம் ஹாப்பி நியூ இயர்க்கு வந்து நான் கண்டிப்பாக கேம் போடுவேன். சரி ஓகே, பாய். அது என்ன கேம்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேவரட் ப்ளே போடலாமா, இல்லை வேறு ஏதாச்சும் கேம் போடலாமா அப்படின்னு. ஏன்னா இந்த ஸ்கேலட்டிஸை நான் வந்து இதை பார்த்த நியூ இயர் சாப்டர் இல்லை. சரி ஓகே, நான் பார்ப்போம். பாய்.